ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ரத சப்தமி சூரிய பகவானுக்குரிய ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாள்ல நம்ம மகாபெரிவாவை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம இரவு நேரம் முடிவதற்குள் அந்த ஒரு நாள் ரத சப்தமி அப்படின்னு சூரிய பகவானுக்குரிய அந்த நாள் முடிவதற்குள் இரவிற்குள் நம்ம எப்படியாவது இந்த ஒரு செயலை செய்து விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களானது கட்டாயமாக நடக்குமாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செயலை நீங்க செய்யறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளானது நீங்கிவிடும். பயம் பதற்றம் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களை விட்டு நிச்சயமாக விளங்கும். அதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மாலை நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல அதுவும் தூங்குவதற்கு முன்பாக நிச்சயமாக நீங்கள் செய்து விடுங்கள். பெரிய மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். பல பேர் நினைப்பாங்க, சூரியன் மறைந்த பிறகு அவனை எப்படி நம்ம வழிபட முடியும், இதெல்லாம் ஒரு கருத்தாக இருக்குமா அப்படின்னு சிலரும் இந்த ஒரு நேரத்துல நினைத்து கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா அந்த ரத சப்தமி நாள்ல நம்ம இந்த ஒரு செயலை செய்யறது மூலியமா சூரிய பகவானை நம்முடைய வீட்டில் வந்து அமர்வதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை பண்றோம் அப்படிங்கிறது இன்னும் சிலருக்கு தெரியாமலே இருக்கும். இதை நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் மகாபிரிவா அவர்களும் கூறிய ஒரு எளிய பரிகாரமாகத்தான் இருக்கும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியல. ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நேரத்துல நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் கூறிய ஒரு உண்மை கதை. இந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உண்மை பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். சூரியன் வந்து இந்த ஒரு நாள்ல மறையலாம், ஆனா சூரியனோட சக்தி இந்த ஒரு நாள்ல மறையாது. ஏன்னா இது சூரியனுக்குரிய ஒரு நாளா கருதப்படுகிறது. ரத சப்தமி அப்படிங்கிறது வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய ஒரு சூரிய பகவானுக்குரிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா அவனுடைய சக்தி நம்ம வீடு முழுவதும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவனுடைய சக்தியானது ஒரு ஒளியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நம்மளால உணர முடியும். அந்த சக்தி சூரிய பகவானின் சக்தியானது இரவில் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஆழமாக வேலை செய்யுமாங்க. எனவே இரவு நேரத்திலையும் நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் ரத சப்தமி நாட்கள்ல இரவு வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக அனைவரும் கூறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் காஞ்சி மகான் மகாபெரிவாவை இந்த ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயமாக அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். காலை வழிபாடு உடலுக்குள்ள சக்தி, கண்களுக்கு ஒளி. இரவு வழிபாடு மனதுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும், வாழ்க்கைக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ரத சப்தமி நாள்ல இரவில சூரிய சக்தி நம்முடைய உடம்புக்குள் அக்னியாக மாறி நம்முடைய உடம்புக்குள் போகும். இதனால் பயம், குழப்பம், தெரியாத தடைகள் எதுவாக இருந்தாலும் மெல்ல மெல்ல நம்மளை விட்டு அது குறைய தொடங்கும். அதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நிச்சயமாக பண்ணணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கான சிறந்த நேரமாக இரவுல 7 மணியிலிருந்து 8:30 மணி, இரவு நேரம் 7லிருந்து 8:30 மணிக்குள்ள நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய அளவுல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமா கருதப்படும். அப்படி இந்த ஒரு நேரத்துக்குள்ள உங்களால பண்ண முடியல அப்படின்னாலும் இரவு நேரம் தூங்குவதற்குள்ள இந்த ரத சப்தமி நாள் முடிவதற்குள் எப்படியாவது நீங்க கூறி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிருங்க. பெரிய அளவில் அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனுடைய முக்கியம் என்ன அப்படின்னா, தூங்குவதற்கு முன்பு சாப்பிட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு மனம் அமைதியாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா உங்களுடைய மனசானது அமைதியாகிவிடும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரமானது கருதப்படும். இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஒரே ஒரு செம்பினால் செய்யப்பட்ட விளக்கு, நெய் அல்லது எள்ளெண்ணெய் ஒன்றை எடுத்துக்கோங்க. நெய்யாக இருந்தாலும் சரி, எள்ளில் செய்யப்பட்ட எண்ணெயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒரே ஒரு சிவப்பு நிறப்பூ அல்லது செம்பருத்தி பூ, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலோ இருந்தாலும் சரி, அதை நீங்க வாங்கியோ பறித்தோ வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுவும் சுத்தமான நீராக இருப்பது மிகவும் நல்லது. ஒரே ஒரு சிறிதளவுக்கு மஞ்சளும் குங்குமத்தையும் சிறிதளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிக பொருட்கள் வந்து இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க எடுக்க தேவையில்லை. இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசளவுல சூரிய பகவானை நினைத்து மனதார இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதுதான் மிகவும் முக்கியமாக கருதப்படும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, குளித்து சுத்தபத்தமாக இருந்துதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தொடங்கணும். அப்படி தொடங்கினால் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவுல வாழ்க்கையில வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பூஜை அறையில அல்லைனா கிழக்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு இந்த
கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். செம்பு விளக்கு ஒன்று எடுத்தீங்க அல்லவா, அந்த செம்பு விளக்குல நெய்யோ அல்லைனா எள்ளினால் செய்யப்பட்ட எண்ணெயவோ நீங்க ஊற்றி தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு தீபமானது உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுல ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து எதிர்மறை எண்ணங்களை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உங்களை விட்டும் சரி உங்களுடைய வீட்டை விட்டும் நிச்சயமாக வெளியேற்றிவிடும். தீபத்தின் முன்பு தண்ணீரை நீங்க வைத்துக் கொள்ளணும். அந்த தண்ணீரானது சூரிய பகவானுக்காக நீங்க அளிக்கின்ற ஒரு நீராக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை நீங்க குளிர்விக்கணும். சூரிய பகவானை குளிர்வித்தால் மட்டுமே அதற்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நீங்க சூரிய பகவானை குளிர்விக்கணும். அதற்காக அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணீரை நீங்க எடுத்து வைத்துக்கணும். கண்களை மூடிக்கொண்டு சூரியனை மனதுல நீங்க நல்லா நினைத்துக்கோங்க. மனதுல நல்லா நினைத்து கொண்டு அதுக்கப்புறமா ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறுங்க. கூறிக்கொண்டு மந்திரம் முடிந்த உடனேயும் அந்த தண்ணீரை 3 சொட்டு எடுத்து உங்களுடைய தலையில தெளித்து கொள்ளுங்கள். 3 சொட்டு நம்ம கோயில்களுக்கு போனா சிறிதளவு குடித்து விட்டு சிறிதளவு நம்மளோட தலையில தெளிப்போம் அல்லவா, அதே மாதிரி 3 சொட்டு எண்ணிக்கையில உங்களுடைய தலையில அந்த ஒரு நீரை நீங்க உங்களுடைய தலையில படுற மாதிரி 3 சொட்டு விட்டு கொள்ளுங்கள். விட்டு மீதமுள்ள தண்ணீரை நீங்க பருந்திடணும். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலா கருதப்படும். மீதமுள்ள தண்ணீரை நீங்க குடித்து விடுங்க. அப்படி குடிக்கிறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் தீரும். சூரிய பகவானே உங்களுடைய உடம்புக்குள் செல்வதற்காக ஒரு அர்த்தமாக இந்த ஒரு பரிகாரமானது செய்யப்பட்டு வருகிறது. இது மிகவும் ஒரு ரகசியமானது. 2 கைகளையும் இதயத்துல வைத்துக்கோங்க. வைத்துவிட்டு மெதுவாக நீங்க சொல்லணும். ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வ சோக விநாசயம். இதை நீங்க 3 முறை சொல்லணும். 3 முறை சொல்லிட்டு மன அழுத்தம், இரவு நேரத்துல இருக்கக்கூடிய பயம், தூக்கம், குழப்பம் இது அனைத்தும் உங்களை விட்டு விலகி உங்களுடைய மனசானது அமைதியாக தொடங்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை பார்த்துமே பயப்பட மாட்டீங்க. இதை மட்டும் நீங்க செய்தாலே உங்களுக்கு போதுமானது. இதை நீங்க செய்யறதுனால உங்களுடைய மனசானது அமைதி கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தூக்கமானது இருக்கும். பயம், பதற்றம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு சிறிதாக குறைய தொடங்கும். வாழ்க்கையில ஒரு தெளிவானது கிடைத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரும். சூரிய தோஷம் மெல்ல மெல்ல உங்களை விட்டு குறையும். ஒரே இரவு வழிபாடே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்கும். மறுநாள் நீங்க நினைத்து பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறுநாள் நீங்க நிச்சயமாக நினைத்து பார்ப்பீங்க. சூரியன் வெளியில் ஒளி தருவான். ஆனா ரத சப்தமி நாளானது இரவில் அவன் உள்ளுக்குள் ஒளி ஏற்றுவான். அந்த நீரை நம்ம பருந்தும் பொழுது அந்த நீரானது உள்ளுக்குள் போகிறது அல்லவா, அதனால நம்மளுடைய உடம்புக்குள்ள ஒரு ஒளியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்காகத்தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்றோம். இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு அமைதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க அந்த சிவப்பு நிற பூ இருக்குல்லவா, அந்த செம்பருத்தி பூவை விளக்கு ஏற்றுகின்ற அந்த சூரிய பகவானுடைய புகைப்படமோ இல்லைன்னா உங்களுடைய மொபைலிலோ போட்டோவோ இருந்தாலும் சரி, அதையும் நீங்க விளக்கு ஏற்றுகின்ற அந்த தீபத்துக்கு அருகில் நீங்க சூரிய பகவானுடைய புகைப்படம் இருந்தால் அவருக்கு முன்பாகவும் நீங்க வைத்து கொண்டு அதற்கப்புறமாக அந்த டம்ளரை வைத்து அந்த ஒரு மந்திரத்தை கூறி அந்த ஒரு நீரை பருந்துங்க. நிச்சயமாக அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது பெரிய அளவுல நம்முடைய முன்னோர்களும் காஞ்சி மகான் மகா பிரிவு அவர்களும் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ரத சப்தமி நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவரையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பிரிவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.